ஹாய் நான் தான் சின்ன வீடியோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை சூப்பர் பார்க்க போகிறோம். என்னடா பேக்ரவுண்டு வித்தியாசமாக கேட்டிங்கன்னா இப்போ தான் மாடி வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்டனிங் டெரஸ் கார்டன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கலான்னு இருக்கேன். அப்புறம் வந்து நான் வெண்டைக்காய் செடியில் வச்சுட்டேன். அது வீடியோ எடுக்க முடியல, எடுத்தேன் பட் கரெக்டாக இல்லை அது ஆங்கிள்லாம். ஸோ அதனால தான் அடுத்த வீடியோ இதாகவே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன அதாவது என்ன பண்ண போகிறோம் டெரஸ் கார்டனிங் பார்ட் 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்க்ரோலிங் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராமில். பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு நர்சரி பார்த்தேன், அருள் நர்சரியோ சம்திங் வந்துச்சு. நான் அந்த ஸ்க்ரீனில் போடுறேன். அருள் நர்சரியோ சம்திங் வந்துச்சு. சரி என்ன நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா சர்ச் பண்ணால் எங்கே இருக்குன்னு பார்த்தா தஞ்சாவூரில் தான் இருக்குது. அருண் இடமே ஒரு இடம், அதே நேம் மாதிரி இருக்கும் அந்த இடமும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து அது இருக்குதுன்னு நான் பார்த்தேன். ஸோ உடனே கிளம்பி போகிறோம்டா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நீ கிளம்ப போகிறோம். அப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும், வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்க ஒரு நிமிஷம். நம்மளோட இது வந்து அந்த செடி அவரைக்கான்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் நல்லா வளர்ந்துட்டு வச்சு ஒரு 2 days தான் ஆகுது. மழை பெஞ்சா நல்லா வளர்ந்துருச்சு. நம்ம வெண்டைக்காயுமே வந்து இங்கே பாருங்க நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் இருக்குல்ல பார்க்க பெருசு, இதுதான் பெருசாகவே இருக்குது. ஏன்னா இது வந்து அந்த சீட்லேருந்து எல்லாமே பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சீட் தான் பெருசாக இருந்துச்சு, அதனால தான் இது பெருசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, ஆனால் இதில் இலை விட்ருக்கு. இதில் இப்போ தான் இலை வர ஆரம்பிச்சிருக்கு, இந்த தெரியுங்களா. ஸோ இப்போ தான் இலை வர ஆரம்பிச்சிருக்கு. இம்ப்ளிமெண்ட் கோகோ பீட்டும் மண்ணுமே இருக்குது, அது கலந்து வச்சிடலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இன்னும் ஒரு தொட்டி வேணும் நம்மளுக்கு கரெக்டாக. ஏன்னா இன்னும் 2 தொட்டிங்க அந்த மண்ணு கோகோ பீட்டும் வரும், ஓகேவா. ஸோ வந்து எங்கள்கிட்ட 2 பூச்செடி இருக்குது, ஒரு தொட்டி இல்லை. ஸோ தொட்டி வாங்கணும். 2 கரெக்டாக வரும். ஒன்று வச்சுட்டோன்னா மழை அதிகமாக திடீர்னு சாயங்காலம் என்ன பெய்யுது. ஸோ டக்குன்னு கரைஞ்சி ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இன்னும் தொட்டியும் வாங்கிட்டு அப்படியே வைக்கலான்னு பிளானு. ஸோ அங்கே வந்து நிறைய அந்த அருள் நர்சரின்னு சொன்னால அங்கே எக்கச்சக்கமாக பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் நான் வந்து பொன்சாயின்னு சொல்லிட்டு ட்ரீ இருக்கா, இன்னும் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதான்னு தெரியல. அது வந்து ஒரு ஜாப்பனீஸ். நீங்கள் வந்து நோபிட்டாவில் வந்து காமினாரி சார்னு வரும், பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து அவங்க வீட்டில் ஒரு மரம் இருக்கும், ஆனால் அது குட்டியாக இருக்கும்ல, ஒரு பாட்டில் வைக்கிற மாதிரி. ஸோ அதுதான் வாங்க போகிறோம். அது ரியலில் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் நாள் மட்டும் தான் தெரியும். ஒரு நிமிஷம், புகை வருது அங்கேருந்து. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். ஸோ அதுவுமே அங்கே இருக்குது தான் நான் கேட்கணும். அதுவும் வந்து பொன்சாயில் வந்து 2 விதமான இது இருக்குது. அதாவது ஒன்று வந்து ரியல் வந்து அது பிளான்ட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து அந்த மாதிரி பிளான்ட்டாக இருக்காது, அது உயிர் இருக்காது. அது ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக்லேயோ ஒரு மாதிரி வேறு எதுலையோ செஞ்சால் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து ரியல் தான் வேணும், அதாவது அது நம்ம செடியெலாம் இருக்குது அங்கே. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். அது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்கான்னு அதையும் கேட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குப்பா? அருளானந்த நகரில் தான் இருக்குது. ஸோ அது பேருமே அருள் நர்சரின்னு தான் நினைக்கிறேன். ஸோ 2 சேமாக இருக்குது. ஐ திங்க் வந்து அந்த இடத்துல அப்படி இருக்கிறதுனால தான் வச்சுருப்பாங்க, அதாவது அந்த இடம் பேர் எதாவது வச்சு தான் வச்சுருப்பாங்க போல். 5 minutes later. ஸோ இப்போ நாங்கள் வந்து கிட்டக்க வந்துட்டோம் தான் நினைக்கிறோம். ஆனால் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரோம். அதனால் இந்த இதா க்ரீன் கார்டன் இல்லை, அருள் கார்டனும் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. அது இன்னும், அதாவது நான் காட்டுன்றேன், அது காட்டினா இன்னும் பெருசாகிடுச்சு. எங்கே இருக்குன்னு தான் தெரியல. ஆமாம் இங்கே போட்டுருக்கு கைஸ், அது எடுக்க முடியல. ஆனால் பின்னாடி அது அருள் நர்சரின்னு போட்டுருந்துச்சு. ஏன்னா அப்படியே இப்போ லெஃப்ட் எடுக்கணும், நான் லெஃப்ட் எடுக்கிறேன். எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா, இன்னும் போக போக இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த டைமிங் காட்டிடுறேன், நீங்கள் வரீங்க யூஸ் ஆகும்ல, அதுக்கு தான். ஸோ இங்கே போட்டிருக்கல, இங்கே நான் படிச்சு காட்டுறேன். 9:15 AM to 2 PM, தென் 3 PM to 5 PM. அதாவது 2 PMலேருந்து 3 PM வரைக்கும் லஞ்ச் போல். ஸோ அதுக்கப்புறம் 5 PM வரையும் நீங்கள் வந்து 2 to 3 PM வராதிங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலைல 9:15 2 PMக்குள்ளே வந்துடுங்க. இல்லைனா 2 PM தாண்டிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் 3 PMக்கு வாங்க. 3 PM to 5 இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்துக்கலாம். இங்கே வந்து செம்மையாக செடி இருக்குது, நான் அந்த வியூவில் காட்டுறேன்.
செடி இருக்குது. இப்போ நான் உள்ளே போகலாம், வாங்க போகலாம். எங்கே உண்டா எங்கே சொல்கிறேன்? ஸோ இங்கேருந்து வித்தியாசமான பார்ட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நம்ம அந்த ஐயோ இங்கே என்னாச்சு, செடிக்கு தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்கே ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் இந்த வாத்து மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. எங்கள் அப்பா ஏதோ பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். என்னதுப்பா? இல்லை அங்கேயா? எதுமா? ஆமாம் ஆமாம், இது வந்து இன்னொன்று இருக்குமா, அது நல்லா அப்படியே புசுன்னு இருக்கும், நான் பார்த்துருக்கேன். வாவ், இது நம்ம அங்கே பார்த்தோம்னா சொன்னால், அதாவது இன்னொன்று நர்சரியில் பார்த்தோம்ல, ஆனால் வந்து அங்கே விட இங்கே பார்க்கறது பெருசு, ஐ மீன் அந்த ஃப்ளவர் பெருசாக இருக்குது. ஸோ இது என்ன ஃப்ளவர்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது என்ன ஃப்ளவர் தெரியுமாம்மா? ஓகே, அங்கே அப்படி இருக்குது. இங்கே தாமரை இங்கே இருக்குது. இது என்னது, முல்லா? இல்லை, இது அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அங்கே இருக்குது சில பூ. இங்கேருந்து நம்ம வச்சுருக்க செம்பருத்தி இருக்குது. இது வந்து மொட்டை இருக்கா இல்லை இதான் பூவாகனே தெரியலை. ஸோ கைஸ், நான் நினச்சதே வாங்கியாச்சு. நான் போன பாட்டில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் செம்பருத்தி நினச்சா செம்பருத்தி இல்லை. பட் பரவாயில்ல, இதையும் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயிட் கலர் செம்பருத்தி. என்கிட்ட வந்து இந்த மாதிரி ரெட் கலர் இருக்குது, ஆனால் இதே சைஸில் இருக்கும், அது குட்டியாக இருக்குது. ஸோ அதில் இப்போ ஒயிட் வாங்கியிருக்கோம். வாவ், இந்த பூ அழகாக இருக்குது கைஸ். ரைட், நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதாவது பூ தெரியுங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வாங்குவோம். வாவ், அங்கே இலையா பாருங்க காய்ஸ், வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இதோ இலைய வித்தியாசமாக இருக்குது. இலையை பார்த்துங்கன்னா இது நான் பூ மாதிரி நினச்சிட்டு போயிட்டேன், ஆனால் இலை தான். இது செம்ம சாஃப்டாக இருக்குங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா அந்த அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது, ஆனால் அது என்னன்னு தெரியல. அங்கே தெரியுதா, இதோ அங்கே ஒன்று இருக்குது, ஆனால் அது என்னன்னு தெரியலையே. ஐ திங்க் அதில் ஒயிட் கலர்னு நினைக்கிறேன். அடுக்கு இல்லை கைஸ், அது நார்மலான அந்த செம்பருத்தி தான். அது ஒரு லைக் 2 கலர் கலந்த மாதிரி இருந்தோ. இங்கே இருக்குல்ல, இதுதான் அது. அங்கே இருந்துச்சுல, அது வந்து இதுதான். அப்புறம் இங்கே வந்து ஐ மீன் அழகு செடியாக இருக்குது. இது வந்து அந்த இலையிலே கலர் இருந்துச்சு. எனக்கு அங்கே பார்க்க ஆச்சரியமாக இருந்ததுன்னா, அங்கே ஒன்று காட்டினல ஒரு இலையே கலராக இருந்துச்சுல, வேறு கலரில், அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு செம்ம சாஃப்ட்டு ஃப்ளவர் மாதிரி செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு செம்பருத்தி போதான் போல், எத்தனை செம்பருத்தியை காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். தென் நல்லா உத்து பார்த்தவங்க இருந்துச்சு, அது வந்து ஒரு லீவ்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரம் இருக்குது. இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் இதே மாதிரி ஒரு மரம். இந்த பூ வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், நான் பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டுக்கு போகிற வழியில் இருக்கும். வந்து நம்மளுக்கு ஒரு மெயினான விஷயத்தை கேட்க போகிறோம். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, காய்கறி செடிஸ் ஆர் சீட்ஸ். ஓகே, ஸோ நம்ம இங்கே என்னென்னா காய்கறி சீட்ஸ் ஆர் செடிஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அப்பா காமிக்கிறேன், நிறைய இருக்கு. ஓகே, இடமே வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்த மாதிரி. அதெல்லாம் நீ வந்து சொல்லு. அப்படியே பேச கவரம். ஹாய் சொல்லுப்பா. ஸோ பின்னாடி ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே போகலாம்ல. வேணா உள்ள போய் பாரு. செடி இருக்கா? சீடுமே கிடையாது. இங்கே வந்து வெஜிடபிள்ஸே கிடையாது. பொன்சாய்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெல்லிங் பொன்சாய் சம்திங் இருக்குது. பொன்சாய் செடி, அந்த பொன்சாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ இருக்கும்ல. எங்க இதுதானா? இதா இல்லை, இதுடா. இன்னும் குட்டியால இருக்கும். தெரிஞ்சு பெருசு. எங்க இதா? இங்க இல்லை, இங்கே சொல்கிறான். இங்கே பாரு, நேராக போ. அதுக்காக எடுத்து வேணாம். இங்கே ஒரு நிமிஷமா, இங்கே பாருங்க கைஸ். நான் ஒரு நிமிஷம் என்னை ட்ராக்லேருந்து எடுத்துடுறேன். நான் சொன்ன போன்ஸா இங்கே இருக்குது பாருங்க. ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, எனக்கு இன்னும் குட்டியாக தேவை. வந்து இந்த சைஸில் தேவை. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைஸில் தேவை. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் என்ன இங்கே அவ்வளோதான் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் உள்ளே இருக்குதா அப்படின்னு போய் தேடி பார்க்கலாம். நான் பார்த்த வரைக்கும் அங்கே அவ்வளோதான் இருக்குது. இங்கே பாருங்கள் கேட்டக்ஸ் இருக்குது. ஐயோ, இந்த கேட்டக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேட்டக்ஸு. ஆனால் என்ன முள் தான் கொத்திரும்.
ஸோ இங்கேருந்து அந்த கேட்டக்ஸோட கேட்டகரிஸ் இருக்குது, ரைமிங்காக இருக்குது, கேட்டக்ஸோட கேட்டகரிஸ். இதில் மொஞ்சாய் தான் நினைக்கிறேன், பார்க்க அப்படி தான் தெரியுது. ஆனால் பெருசாக இருக்குது, நம்மளுக்கு இன்னும் வந்து குட்டியாக தான் தேவை. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்தளவு சீரியஸாக சொல்கிறேன், பெருசு. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஒரு இடம் உள்ள ஒரு இடம் இருக்குது, அங்கே நான் போய் பார்க்குறேன். நான் அப்போ உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். அம்மா நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். அம்மா கேப்பில் இடிச்சிருச்சு கிம்பல். ஸோ வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண. அம்மா கொஞ்சம் பார்த்து வாங்க, வலிக்குது இங்கே செம்மையா. எதைய பிடிச்சிட்டு லாக் பண்ணிட்டேன். இது வந்து இந்த இது தானே, நான் இது அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தேன், க்ரீப்பர் ஸ்டாண்டோ சம்திங் சொன்னாங்க. ஸோ அப்புறம் வேறு என்ன இருக்குது, இது இன்னும் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இங்கே வந்து இது என்ன மரம் தெரியல, ஆனால் மரம்லாம் முடியாது, பார்க்க மரம் மாதிரி தெரியுது. ஆனால் இதோட வேர் அங்கே ஸ்டார்ட் இருக்குது. இது என்ன மரம்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் செம்மையாக இருக்குது. இருங்க நான் கவர் பண்ணுறது ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. ஆனால் அதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, இப்படி வச்சு தான் இப்படி ஸ்லைட் போட்டு தான் எடுக்க முடியுது. ஸோ அடுத்தது நம்ம அங்கே போகலாம். இங்கேம்மா இந்த இடத்துக்கு தான் இங்கே பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. இங்கே தெரியுதா, இங்கே தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் வலுக்குது. ஸோ கொஞ்சம் காலத்துலேயே வலுக்குது, பார்த்துவாங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குதுங்க, இது என்னன்னே தெரியலை இதெல்லாம். ஸோ இது வந்து ஐ திங்க் இனிமேல் அந்த கொடுக்கறதுக்கு கஷ்டம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஐ திங்க் கண்டிப்பாக தொட்டாசு நீங்கள் இருக்கும். நல்லதுயா, எல்லாமே பார்க்க எல்லாமே ரவுண்டாகலாம் தொட்டாசு நீங்கள் மாதிரியே இருக்குது. அங்கே மணி பிளான்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், இது மணி பிளான்ட் நினைக்கிறேன். ஸோ இங்கே மணி பிளான்ட் இருக்குது. தென் இங்கே வந்து நிறையா மரமாக இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புல்லாக இருக்குது. ஆனால் என்ன பூச்சி இல்லாமல் இருந்தால் ரைட்டு, என்ன பூச்சியை பிடிக்காது. இங்கே வந்து அந்த தாமரை இருக்குல்ல, லோட்டஸ் நேஷ்னல் ஃப்ளவர். ஸோ அதோட இது நம்ம காலை கீழே உள்ளே விட்டு மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, நேராக அங்கே போய் நான் ஒரு இடம் சொன்னேன்ல, அங்கே அம்மா நல்லா இருக்கணும், அங்கே போய் காட்டுறேன். ஸோ அது வந்து எங்கே இருக்குது தெரியுமா, வரேன். அம்மா நான் அந்த சைடு போய் பார்த்துட்டு வரலான்ருக்கேன். இந்த சைடு போ, இந்த சைடு போவே இல்லை, போ. இந்த ரோஸ்ல நிறைய இங்கே இன்னும் உள்ள இது அப்படியாவா. ஸோ இங்கே வந்து ஒரு செடி இருக்குது, இது வந்து அந்த கொத்தா தொங்குனது, அது கரெக்டாக தெரியுமான்னு தெரியல. ரைட், இப்போ வந்து நம்ம இங்கே நான் சொன்ன மாதிரி கேட்டக்ஸ் இருக்குது. இது வந்து மூன் கேட்டக்ஸ் அந்த பேர். ஸோ இங்கே இருக்குல்ல, இங்கே எழுதி இருக்குல்ல மூன் கேட்டக்ஸ். ஸோ எனக்கு பிடிச்ச கேட்டக்ஸ் வந்து இது. ஸோ இங்கே இருக்குல்ல இது. உங்களுக்கு இதில் எது ஃபேவரட் அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் சேம் டு திஸ் இதையும் சேர்த்து சொல்கிறேன். வாவ் வாவ், இது ஒன்று வாங்கிம்மா, இது ஒன்று வாங்குவோம்மா. ஒரு ஒயிலட் கலர் இந்த மாதிரி அழகாக இருக்குது, செம்மியாக. இந்த வரேன், நீங்கள் கூப்பிடு, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். ஸோ இங்கேயும் ஒரு தாமரை மாதிரி இருக்குது, அதுவும் தாமரை தான் நினைக்கிறேன். தென் இங்கே வந்து நிறையா அந்த இதுதான் இன்டோர் பிளான்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே நல்ல ஒரு இருட்டான இடத்துல தான் இதை வச்சுருக்காங்க. இது வந்து என்னன்னு தெரில, பார்க்க மணி பிளான்ட் மாதிரி இருக்குது, ஆனால் இது ஷியோர்லி மணி பிளான்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா பர்ஃபெக்டாக தெரியல, இப்போ தான் நான் செடியாக வைக்க ஆரம்பிக்கிறேன். நான் சின்ன பிள்ளை ரொம்பலாம் செடி வச்சதில்லை. ஸோ அதனால தான் ஓரளவுக்கு இப்போது பார்க்க கற்றுட்ருக்கேன். இது வந்து நீங்கள் டாகை பார்த்து இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்காவாக சொல்லிடுவேன். ஆனால் நம்மளுக்கு செடியில் பெருசாக பழக்கம் கிடையாது, போக பழகிடும். ஸோ இதாச்சும் தொட்டாசி, நீங்கள் அந்த தொட்டாசி நீங்கள் தான் எனக்கு பார்த்துடுறோம் போல் இருக்குது. ஆனால் ஒரு இது கண்டிப்பாக இருக்குது, பார்க்கறதில்ல. ஓகே, ஸோ தொட்டாசினி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்துருவோம்னு ஆசை. நான் ஒன்றுத்தையும் காணோம் தொட்டாசினி. பரவாயில்ல, நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா நேராக இந்த இடத்த வச்சு சுற்றி பார்த்துக்கலாம். இது வந்து என்ன செடின்னு தெரியல, ஆனால் எல்லாமே இங்கே இருந்தது அங்கே நான் காட்டினேன்ல, அதெல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து நிறைய அந்த குட்டி குட்டியான செடிஸ்லாம் இருக்குது. இங்கே இது வந்து ஒரு மரம், இது பார்க்க கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது லைக். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, ரொம்ப குட்டி பூவாக இருக்குது. இங்கேயும் குட்டி பூவாக இருக்குது இங்கெல்லாம். ஸோ நம்ம அங்கே போய் ட்ராவல் பண்ணுவோம். உள்ளே போ வாங்க. ஓ மை காட், ஐயோ இது என்ன மாட்டிடுச்சுப்பா, கண்ணாடி மாட்டிடுச்சு கைஸ், எடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து நிறைய இருக்குது, பார்க்க அப்படியே காடு மாதிரி இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது இந்த இடம். நான் பார்த்ததே தஞ்சாவூர்லேயே என்னோடய
அப்படி சொல்கிறது மை ஃபேவரட் நர்சரினா இது சொல்லலாம். ஸோ அந்தளவு செம்ம பெரிய இடம். ஸோ அதுதான் எனக்கு இங்கே பிடிச்சதுலையே. நம்ம இப்போ அங்கிட்டு போவோம். இது வந்து என்னென்னா மூங்கில் தோட்டம் மாதிரி, மூங்கில் தோட்டத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்குது. ஸோ தெரியுதா, இங்கே ஒரு மூங்கில் தோட்டம் மாதிரி இருக்குது. இது வந்து எது சம்திங் மரம், நான் பார்த்துருக்கேன். அந்த மரத்தை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது நிறையா மரம், அதில் பார்த்துருக்கேன். இப்போது இதெல்லாம் சாஞ்சு கிடக்கு ப்ரோ, மரம் சாஞ்சு கிடக்கு ப்ரோ. இங்கே பாருங்கள், மரம் சாஞ்சு கிடக்கு. அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறைஞ்சே போயிட்டேன். என்னென்னா நம்மளுக்கு வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு அண்ணா வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு நீங்கள் தஞ்சாவூரில் தான் இருப்பீங்கன்னு நினச்சேன் ப்ரோ, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்கிறேன். தஞ்சாவூரில் தான் இருப்பீங்கன்னு நினச்சேன், பட் ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறீங்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா நம்ம ஸ்ரீலங்கா அந்தளவு நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ அப்புறம் வந்து இங்கே ஃபுல்லாக பெரிய பெரிய செடிஸாக இருக்குது. இங்கே ஒன்றே ஒன்று மட்டும் தான் குட்டியாக இருக்குது, நான் காட்டுறேன். இது ஒன்று தான் இங்கே குட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து தொங்கி போய் கிடக்கு. அப்புறம் நம்ம வந்த இடத்துக்கே திருப்பியும் அங்கேயும் எவ்வளோ தடவை சுற்று, அங்கேயும் சுற்றிட்டு வந்திருக்கோம் கைஸ். அங்கே இது என்ன இலைன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது இலை பார்க்க. பிளாஸ்டிக் மாதிரியான ஸ்ட்ராங்காக இருக்குது இலை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே சுற்றி பார்க்க எனக்கு ஆர்வமாக இருக்குது. ஐ திங்க் ஒரு பொன்சா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம நான் ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளவர் காட்டினாங்க செம்பருத்தி. ஸோ அது வந்து நம்ம எடுக்கலை, பிகாஸ் நம்ம ஓகே டெரஸ் கார்டன் தானே. ஆனால் அந்த டெரஸ் கார்டனுக்கு வந்து அது டெரஸ் கார்டனுக்கு செட் ஆகுதான். இப்போ நம்ம ஒரு செம்பருத்தி வச்சுருக்கோம், அது வந்து தொட்டிலே வச்சுக்கலாம். ஆனால் வந்து அந்த செம்பருத்தி வந்து ஒரு பெரிய இடமா, அதாவது அந்த கீழே மரம் மாதிரி வைப்போம்ல அந்த மாதிரி வைக்கணுமா. ஸோ அதனால் அதுக்கு பதிலாக நாங்கள் வேறு ஒரு செம்பருத்தி எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து இதுக்குள்ளே போகிறோம். ஸோ மேனஸை சொல்லிட்டு மாதிரி போவோம். அதுக்குன்னு கண்ட பூச்செல்லாம் சாப்பிட போகிறதில்ல, சும்மாவே தான் போகிறோம். வாட் ஏதோ சவுண்டு கேட்குது. நைஸ், ஏதோ கொஞ்சம் இதாக தான் இருக்குது, அதுவே இறஞ்சலாக தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் இங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்க தான் அங்கேன்னு பார்க்க பெருசாக தெரியுது. இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. நம்ம இங்கேருந்து இந்த இதெல்லாம் செய்வாங்களே, அந்த மண்ணெலாம் அதெல்லாம் இங்கே தான் செய்வாங்க போல், அதெல்லாம் பின்னாடி தான் இருக்குது. ஸோ நம்ம ஆனால் இது என்னது, இது பின்னாடி இருக்குதா இல்லையா? சரி பரவாயில்ல, வாங்க நம்ம போ. நான் போன வரைக்கும் அங்கே இல்லை. இது என்ன, இது இப்படி வெளியாக பார்க்குறேங்க நாய். சரி நம்ம அப்படியே ஆகிடுவோம், எஸ்கேப் ஆகிடுவோம். இங்கே ஒரு பஞ்சாயம் இருக்குது, இங்கே ஒரு பஞ்சாயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே எடுக்கலாம், மற்றதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளானு. மண் எங்கள் போய்ட்டு இதுவுமே இருக்கிற மண் வச்சுட்டு வச்சுட்டு ஏன்னா இப்போ வந்து 6 செடிக்கிட்ட வாங்கிடுவோம். அதை மண்ணில் சேர்த்து போட்டு அது கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து மண் வாங்கிட்டோன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து லேட்டாக மண் வாங்கிட்டு வச்சுக்கலாம், இப்போதைக்கு இருக்கிற மண் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், மாடி படியில் தான் உட்காந்து எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா மாடிக்கு போய் எனக்கு அவுட்ரோ எடுக்கிற அளவுக்கு உடம்புல தெம்பில்லை, செம்ம டைம் டயர்டாக இருக்குது. அங்கே போயிட்டு அது நல்ல பெரிய இடம் அந்த நர்சரி. ஸோ அங்கே போயிட்டு வீடியோ எடுத்தாலும் எனக்கு செம்ம டயர்ட் ஆகிட்டு. இப்போ போயிட்டு எடிட் வேறு பண்ணணும். ஏன்னா இப்போ நான் சாட்டர்டேவே வீடியோ எடுத்து சாட்டர்டேவே அப்லோட் பண்ணணுமா. ஸோ சாட்டர்டே தான் அப்லோட் பண்ணணும். அதேமாதிரி சாட்டர்டேவே இன்றைக்கி சாட்டர்டே வீடியோ எடுத்து சாட்டர்டேவே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. செம்ம ஃபாஸ்ட்டு செம்ம டயர்டாக பண்ணணும். இப்போ எடிட் பண்ணவே டயர்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியாக இருக்கிறேன். ஸோ அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓ நீ அப்படி வரியா? ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்துக்கு பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் சமையல் அன்டில் தென் பை ஃப்ரம் சஷ்டி. பாய் கைஸ், பாய் கைஸ்.